வேலை செய்யும் போது நாம் புல்லாங்குழலாக மாறுகிறோம். நம் இதயத் துடிப்பினோடு கிசுகிசுக்கும் பனி நேரம்தான் இசையாக மாறுகிறது. இன்ஸ்ட்ருமெண்ட்லயே ரொம்ப டிவைனான இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு என்னை பொறுத்தவரைக்கும் என்கிட்ட கேட்டா நான் வந்து ஃப்ளூட்டும் வீணையும் தான் சொல்லுவேன். ஆமா, அதுக்கு நிறைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கு. பட் இப்ப அது வேண்டாம். இதுல அவரு அதுதான் சொல்றாரு. வேலை செய்யும் போது நாம் புல்லாங்குழலாக மாறுகிறோம்னா அப்ப எந்த அளவுக்கு நம்ம நம்ம வேலைய பிடிச்சு அனுபவிச்சு லயிச்சு செஞ்சா நம்மளுக்கு நம்ம ஒரு புல்லாங்குழல் மாதிரி அப்படின்னு தோணும். பனி நேரம் நம்மளுக்கு அப்படியே இசையா கிசுகிசுக்குமா. இந்த ஹம்மிங் பேர்டு வந்து நம்ம காதுக்குள்ள கீச் கீச் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அப்படியே ஸ்வீட்டா இருக்குமா வேலை செய்யற அந்த நேரம். யாருக்குத்தான் வெறும் நாணலாக அமைதியாக உணர்ச்சி கழன்று வாழ விருப்பம், அதுவும் மற்றவை ஒன்றாக ஒரு குளராக இசை எழுப்பும் போது. கரெக்ட் தாங்க. உங்களுக்கு எப்போதும் சொல்லப்படுவது உழைப்பு ஒரு சாபம், வேலை ஒரு துரதிர்ஷ்டம். ஏன்னா நாம சாபமா தான் ஒரு வேலையை பார்க்குறோம், ஒரு அன்பார்ச்சுனேட் மிஸ்டரியா தான் ஐயோ வேலைக்கு போகணுமே அப்படின்னு நினைக்கிறோம். ஓகேங்களா? ஆனால் நான் உங்களுக்கு கூறுகிறேன், வேலை செய்யும் போது உலகின் தொலைவில் உள்ள கனவின் ஒரு பகுதியை நிறைவேற்றுகிறீர்கள். இப்போ நான் உங்களுக்கு ஒரு கான்செப்ட் சொல்றேன் பாருங்களேன். நீங்க வேலை பார்க்கறது எங்கேயோ யாரோ ஒருத்தருக்கான கனவை நீங்க நிறைவேற்றுறீங்க அப்படின்னா, நான் இதை ஃபர்ஸ்ட் படிக்கிறப்ப எனக்கு மைண்டுக்குள்ள யார் தெரியுமா வந்தாங்க? ரைட் பிரதர்ஸ் தான் வந்தாங்க. உலகத்துல ஏதோ ஒரு மூலையில இருக்க அண்ணன் தம்பிங்க 2 பேரு நம்ம வானத்துல பறக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த மாதிரி ஏர்பிளைன் ஒண்ணு டிசைன் பண்றாங்க. அப்ப அவங்க அந்த விஷயத்த அங்க செய்யறாங்கன்னா அவங்களோட அந்த கனவு நிறைவேறதுக்கு அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் ஏதோ ஒரு மூலையில இருக்க யாரோ ஒருத்தர் செஞ்சுட்டு தானே இருக்காங்க. அதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கிறதாகட்டும், இல்ல அதுக்கான வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அவங்களுக்கு தேவைப்படுற அந்த மூல பொருட்கள் தயார் பண்றதாகட்டும், ஏதோ ஒருத்தருடைய கனவை நிறைவேற்றத்துக்கு ஏதோ ஒருத்தர் கனவோட வேலை பார்த்துட்டு இருக்காரு. சோ அதுதான் கலீல் இங்க சொல்றாரு. நான் உங்களுக்கு கூறுகிறேன், வேலை செய்யும் போது உலகின் தொலைவில் உள்ள கனவின் ஒரு பகுதியை நீங்கள் நிறைவேற்றுகிறீர்கள். சமல உழைக்கும் போது உண்மையில் நீங்கள் வாழ்க்கையை காதலிக்கிறீர்கள்.